தமிழ்நாட்டில் நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஒரே கோவில் தீர்க்கிறது அப்படின்னு சொன்னா அது திருச்செந்தூர் முருகன் தான். அதனால நமக்கு குடும்பத்துல 1008 பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட ஒரே ஒரு தீர்வான கோவில் அப்படின்றது திருச்செந்தூர் நம்பி போனோம் அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு நமக்கு என்னைக்குமே ஏமாற்றம் இருக்காது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப திருச்செந்தூர் முருகன் அப்படின்றது எப்படி போகணும், எப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படின்றது தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்பவுமே திருச்செந்தூர் முருகன் அப்படின்றது குருவுடைய ஸ்தலம். அந்த குருவுடைய ஸ்தலம் அப்படின்றதுனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமை மத்தியானமே அங்க இருக்கிற மாதிரி முதல்ல நீங்க போய்க்கணும். இங்கேருந்து நீங்க போகும்போது என்னைக்கு போறீங்க அப்படின்றத நீங்க தீர்மானம் பண்ணிக்கிங்க. மற்ற கோவில்களுக்கெல்லாம் நீங்க போகும்போது நான்வெஜ் அப்படின்றது ஒரு வாரத்துக்கு எப்போனாலும் நீங்க சாப்பிட்டுட்டு போகலாம். ஆனால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் பார்க்குறீங்க அப்படின்னா குறைஞ்சது 11 நாள் நான்வெஜ் அப்படின்றது சாப்பிடாம போகணும். இது நம்பர் 1. அடுத்தபடியா நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு போறீங்க அப்படின்ற விஷயத்த எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது, உங்க குடும்ப நண்பர்களை தவிர. உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.